வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் பேப்பர் அண்ட் போல்டிங் சொல்லுவாங்க, காகிதம் அடிப்புன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்படக்கூடியது. இப்போ இங்கே 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டைப் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு டைப் பேப்பரை மேலே மடிக்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதிக்கு மடிக்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் 2 இடத்துல வந்து ஹோல்ஸ் போடுறாங்க. இப்போ இந்த பேப்பர் வந்து அன்ஃபோல்ட், அதாவது இந்த பேப்பரை விரித்து பார்க்கும்பொழுது எந்த மாதிரி வந்து ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கா, இப்போ வந்து அந்த கீழே மடித்து ஓட்ட போட்டாங்களா, அது பேக் சைடு வரும்போது இந்த கீழே ஒரு ஓட்டை வருமா, அது மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா மடிச்சதுலேருந்து அங்கிட்டு விரிக்கும்போது மேலே ஒரு ஓட்டை வருமா. ஸோ இந்த மாதிரி 4 ஓட்டை தான் வந்து அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4ல் இருக்கிறது தான் கரெக்டானதாக இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இதுதான் இதில் கரெக்டான ஒன்றா வந்து இருக்கும். இதே மாதிரியான டைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல வந்து கேட்கக்கூடிய ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் சொல்லப்படக்கூடியது. ஸோ லெட்டர் சீரிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல கேட்குறான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, மொத்தத்தில் வந்து ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் எத்தனை டேஷ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக வந்து எண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 12 இருக்கா. எஸ். ஸோ 12 வந்து பார்த்தா இருக்குது. 12 வந்து நம்ம பாதி, அதாவது பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 நாள் அதாவது 4 நாளாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பார்ட்டாக வந்து இதை பிரிச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது நமக்கு, இப்போ ஏ டேஷ் எம்எக்ஸ் அப்படிங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஃபஸ்ட் இடத்துல எல்லா பார்ட்லையுமே ஃபஸ்ட் இடத்துல ஏ தான் வரும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணால் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இங்கே ஃபஸ்ட் இடத்துல 2வது டேஷ் இருக்கா, இஜெட் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 2வது டேஷில் வந்து இஜெட்டுங்கிறது 2வது பிளேஸில் இருக்குது, அதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி சொன்னோம்னா ஃபஸ்ட் இடத்துல ஏ இருக்குது, அதனால் ஃபஸ்ட் இடத்துல நம்ம ஏ போட்டுக்கலாம். 2வது இடத்துல இஜெட் இருக்கா, 2வது இஜெட் இருக்கா, அடுத்து எம் இருக்கா, எம் இருக்கா, அடுத்து வந்து 4th பிளேஸில் எக்ஸுங்கிறது வந்துருக்கா. ஸோ அப்போ இங்கே இந்த 2 இதில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதே ஃபார்மேட் தான் இங்கே வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து இஜெட் இருக்குது, அதுக்கப்புறம் எம் வரணும், அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த எக்ஸுங்கிறது வந்து அந்த 4வது இடத்துல வரணும். ஓகே, ஸோ அப்போ எல்லாருமே சேமாக இருக்கா, ஏஜெட் எம்எக்ஸ் ஏஜெட் எம்எக்ஸ் ஏஜெட் எம்எக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. இப்போ நம்ம வந்து ப்ளூ கலரில் எழுதியிருக்கோம்ல, ஸோ அதை மட்டும் தான் எழுதி அதான் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க தேடணும். அப்போ இஜெட்ஏ எம்எம் எக்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1ல் உள்ள இஜெட்ஏ எம்எம் எக்ஸ் அப்படிங்கிறது தான் அதில் கரெக்டான ஒரு ஆன்சராக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்ஸில் வரும். அதே போல் தான் ரீசனிங்கில் சிம்பிள்ஸை மாற்றி வச்சும் கேட்பாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து சிம்பிள்ஸை மாற்றிருந்தாலுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சால் தான் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து போர்ட் மாஸ் ரூல் படி இதை டிவைட் பண்ணலாம். 14/7. ஓகேவா? 7 2 14 அப்படிங்கிற சொல்லலாமா. அடுத்து வந்து இதை பெருக்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ I 2 10ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே 42 × 3 இருக்கா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 126 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அடுத்து இந்த பக்கம் மல்டிஃபிகேஷன் இருக்குது. மல்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு போய்க்கலாம். ஸோ 3 25 75 ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கழித்தல் குறியீடு இருக்கா. அப்போ 75ல் 10 போச்சு அப்படின்னா 65 ஆயிடுச்சு. இப்போ ப்ளஸ் இருக்குது. இப்போ 126 அதோட 65 கூட்டுங்க. ஓகேவா? அப்போ 126ஓட 65 கூட்டிங்க அப்படின்னா 6 5 11க்கு 1 மேலே 1 போட்டிங்க அப்படின்னா 6 2 8 1 9 ஆயிடுச்சா. எஸ். ஸோ மிச்சம் 1 இந்த பக்கம் வருதா. எஸ். அப்போ 191 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் உள்ள 191 தான் அப்படின்னா இதில் வரும். ஓகே, ஸோ இது போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெட்டர் சீரிஸ் சொல்லப்படக்கூடியது. ஸோ BEGJL அடுத்து கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பியிலேருந்து ஈங்கிறது எந்த மாதிரியான ஃபார்மெட்டில் வந்துச்சு. அப்போது அடுத்து நம்ம என்னன்னா இங்கே எப்படி போகாமல் 1v1 போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம கொஸ்டின் மார்க் எடுத்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ பியிலேருந்து ஜி அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஓகேவா? பட் வந்து அது வந்து CDE அப்புறம் எப் அதுக்கப்புறம் ஜிங்கிற மாதிரி வந்துடாது. இதில் இந்த பியிலேருந்து 5 இது கூட்டினதுக்கப்புறம் ஜிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். பட் வந்து அடுத்து நமக்கு ஜிலேருந்து எல்லு தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 1v2 போகும்போது நமக்கு எல்லு தேவை கிடையாது, நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்கிற இடம் தான் தேவை. ஸோ அதனால் இந்த ஃபார்மெட்டை நம்ம விட்டுட்டு 2வது பிளேஸில் இருக்க இலேருந்து ஜேலேருந்து அடுத்து கொஸ்டின் மார்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இலேருந்து ஜேங்கிறது எப்படி போயிருக்கும். ஓகே, ஸோ ஈக்கு அப்புறம் என்ன எஃப், அடுத்து ஜி, அடுத்து ஹெச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா I and J. ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 இது வந்து கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இலேருந்து 5வது பிளேஸில் உள்ளது தான் ஜே. அப்போ ஜேலேருந்து 5வது பிளேஸில் உள்ளது என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடச்சிருமா. இப்போ ஜேக்கு அப்புறம் கே, எல், எம் அண்ட் என், அதுக்கப்புறம் வந்து ஓ. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் மார்க் இடத்துல ஓங்கிறது தான் அது வரணும். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் 4ல் உள்ள ஓ தான். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மெட்டை நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ நம்பர் இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ 103 108 112 117 121 கொஸ்டின் மார்க். ஓகேவா? எஸ். அப்போ 103லேருந்து 108 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு. ஸோ இப்போ 103லேருந்து 108 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 கூட்டியிருக்காங்க. அடுத்து 108லேருந்து 112 பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 4 கூட்டியிருக்காங்களா? எஸ். ஸோ இப்போ 5 ஃபஸ்ட்டு கூட்டியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒன்று குறையுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 112லேருந்து 17 வந்திருக்கு. அப்போ இது எவ்வளோ கூட்டியிருக்காங்க? இதுவுமே வந்து 5 கூட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா 5, 4 அப்படி கூட்டியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அடுத்துமே வந்து 4 கூட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா 5, 4 5, 4 அப்படி மாதிரி செட்டாக போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து 121 கூட வந்து 5 தானே கூட்டியிருப்பாங்க. அப்போ 121 கூட வந்து நீங்கள் 5 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 126 அப்படிங்கிறது கிடைக்குமா? 5, 1, 6 அப்படி கிடச்சிமா? எஸ். ஸோ அப்போ 126ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 இருக்குல்ல, அதில் தான் வந்து இந்த 126 அப்படின்னு இருக்குது. அப்போ 126ங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல கேட்குறாங்க. தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைஸ் தான். ஓகே. ஸோ என்னடா அது இந்த மாதிரி இருக்குது, இது வந்து டைஸ்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பும் கேட்பாங்க. ஓகே. 20 எதிர்பக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 20 ஓகேவா? ஸோ இப்போ எப்பவுமே இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறதுல 1 விட்டு 1 பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் கிடச்சிடும். இப்போ 20க்கு ஆப்போசிட் 50, அதே மாதிரி எதுனா 40க்கு ஆப்போசிட் 60, 10க்கு ஆப்போசிட் 30 அப்படிங்கிறத தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 20க்கு ஆப்போசிட் 50 சொல்லணுமா? அதே மாதிரி எதுனா 40க்கு ஆப்போசிட் வந்து 60 அப்படிங்கிறது வருது. அதே போல் வந்து 10 இருக்குல்ல, ஓகேவா? ஸோ 30 எழுதிருப்பேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓகேவா? ஸோ 10க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 எதிர்பக்கம் தானே, இப்போ 20 இருக்குது, 20க்கு எதிர்பக்கம் வந்து 50 ஓகே. அப்போ 50ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1ல் இருக்க 50 தான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரியான டைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கும். ஓகே. அப்போ ஏ இங்கே உள்ள ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒவ்வொரு தான் வந்து ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏலேருந்து சிங்கிறது எப்படி வந்திருக்கும்? பி அதுக்கப்புறம் வந்து சி. ஓகே. ஸோ அப்போ ஏலேருந்து 3வது இடத்துல உள்ளது தான் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இ. ஓகே. ஸோ ஈக்கு அப்புறம் எஃப், ஜி. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கா? அப்போ 3வது இடத்துல உள்ளது தான் இது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐலேருந்து ஐ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜே. சாரி அதுக்கப்புறம் வந்து ஜேகே. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஓபி. ஓகேவா? ஸோ அப்போ பி தான் வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஓகேவா? ஆர்லேருந்து எஸ், டி. ஓகேவா? ஸோ அப்போ அது டி தான் வந்து அந்த 2வது இடத்துல வரணும். அப்புறம் வி இருக்குல்ல, விலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூ. ஓகே. டபிள்யூ, எக்ஸ் தான் வந்து வரணும். ஓகே. ஸோ அப்போ டபிள்யூ, எக்ஸ். அப்போ எக்ஸ் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆல்ரெடி முதல்ல பி டி கண்டுபிடிச்சோம். இப்போ எக்ஸுக்கு போட்டாச்சு. இப்போ பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1ல் உள்ள பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள்.